இங்க நம்ம கழுதப்புலி கூட்டத்தையும் நரி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கும் போது அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம், இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டோம், இப்பத்துல இருந்து சொல்லுவோம். யார் அந்த குரங்கு கூட்டம்ன்றதுக்கு 2 ஹிண்ட் கொடுக்குறேன். ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி சேர்த்து டிஸ்ட்ரிபியூஷனா காசு வருது? நீங்க திறன் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே இருப்போம்னுவான். அவங்கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை கவுன்சிலர் இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். சிதம்பரம், உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா திருடிக்குவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தா புடிங்குவாங்க. திறன் நிதியை மட்டும் உங்ககிட்ட இருந்து எவனுமே திருட முடியாதுன்னு ஒரு திருட்டு கும்பலுக்கு 2.0 அமைச்சு எவெல்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்காக மேல போட்டு கூவுற அந்த நாம் தமிழர் கும்பலுக்கு கேட்கிறேன், எங்க அண்ணன் முதல்வர் டி ஜோசப் விஜய பத்தி இந்த அநாகரிக பேச்செல்லாம் நீ பேசினா ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் தன் கடமையை செய்யும். 234 தொகுதியிலையும் 16 வருஷமா தொடர்ந்து நின்று ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு உண்டுன்னா அந்த ரெக்கார்டை வச்சிருக்க நீ எங்க? வந்த முதல் தேர்தலையே 108 தொகுதியில ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச நாங்க எங்க? யார் யார பத்தி பேசுறதுன்னு ஒரு விவசாய வேணாமா? போன வருஷம் வரைக்கும் 8% ஓட்டு 8% ஓட்டுனாங்க, இன்னைக்கு 4% ஆயிடுச்சு. போன வாரம் கலஞ்சில நம்ம ஒரு டைரக்டர் இருந்தாரு, எப்ப போதுண்டா அவங்க கட்சின்னு சொல்லி அந்த வெளில போயிட்டான். இன்னைக்கு 4-3 ஆயிடுச்சு. சேரம் போடுற 4 பேர் வேணும், 3 பேர் சின்னடா வேணா போறீங்க நீங்க. அடுத்த அண்ணாமலை வந்தாருன்னா அவருக்கு 2% கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லுவாங்க போல. ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது மேல இருந்து பாக்கணும், கீழ இருந்து பாக்குறது இல்ல. திறன் நிதி வாங்கறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் கட்சி வச்சிருக்க நீ மக்களுக்காக 33 வருஷமா சேவை செஞ்சு இளையமுருகன் மாதிரி இங்க களத்தில் நிக்கிறவங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. இப்படிதான் நினைச்சிருக்கிறோம். மழை ஒரு பக்கம், நேரமின்மை ஒரு பக்கம், எனக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரோட பேச்ச கேட்கிறோட அவா ஒரு பக்கம். அதனால இது இந்த அளவு முடிவு பண்றேன். கடைசியா ஒரு வார்த்தை, யார் ஒருத்த பேரை சொன்னா ஒட்டுமொத்த நல்லவங்க மனசுல நம்பிக்கை வருதோ, முகத்துல சிரிப்பு வருதோ, அவன் நல்லவன். அந்த நல்லவன் பேரை சொல்லும் போதே இந்த தீய சக்திகளுக்கும் தீர்ந்து போன சக்திகளுக்கும் அடி வயிற்றுல புளிய கரைச்சா அந்த நல்லவன் வல்லவன். நீங்க ஒட்டுமொத்த பேரை ஒட்டு போட்டு நின்னாலும் அந்த வல்லவன் பேரை தொட்டு கூட பார்க்க முடியாது. அவன் தான் தலைவன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் டி ஜோசப் விஜய், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர்.